வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதேபோல் தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களில், யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட 21 மாநிலங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்திருக்கின்றன. தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இப்பொழுது வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் அடுத்தடுத்த கட்டங்களாக தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜகவிற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வீசுவதை பார்க்க முடிகிறது என்று தெரிகிறது. வட மாநிலங்களில், குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்தவரை எப்பொழுதுமே என்ன முடிவு என்பதை மக்களே அறிவார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வட மாநிலங்களிலும் இன்றைக்கு பாஜகவிற்கு எதிரான அலை வீசுகிறது. பாஜக தலைவர்கள் தேர்தல் பரப்புரையே செய்ய முடியாத அளவிற்கு அங்கே மக்கள் வெகுண்டெழுந்து போராடுகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடிகிறது. இதற்கு ஒரே காரணமாக பாஜகவினுடைய அந்த ஒற்றைவாத போக்குதான் காரணம், ஒற்றை மதவாத போக்குதான் காரணம் என்று இன்றைக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது தூர்தர்ஷனுடைய லோகோவில் காவி சாயம் பூசி இருக்கிறார்கள் என்பதுதான். அந்த வண்ணத்தை காவி வண்ணமாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இந்த போக்கு என்பது இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமே ஒரு வெறுப்பை பாஜக மேல் விதைத்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. பேசலாம், நாம் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நம்மோடு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக திமுகவின் சார்பில் திரு மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு முருகேசன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். 3 பேருக்கும் என்னுடைய வணக்கம். திரு மதிவாணன், இப்போது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு என்ன வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வட மாநிலங்களிலும் எதிர்ப்பு இருக்கிறது. இப்போ அதுதான் ஒரு தலைப்பு, வட மாநிலங்களிலும் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த நாட்டில் இருக்கிற 140 கோடி ஜனங்களை பற்றி கவலைப்படாத ஒரு பிரதமர் 10 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கார். அவர் 2014 ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அவர் வளர்ச்சி கொடுத்தாருன்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. எல்லா துறைகள்லையும் இந்த நாடு பின்னோக்கி போயிடுச்சு. 2019 அவரை காப்பாற்றுறதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புல்வாமா தாக்குதலை காரணம் காட்டி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த நாட்டை நான் தான் பாதுகாப்பாக வச்சுருப்பேன்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதனோட அடிப்படையில் 2019 ஜெயிச்சிட்டார். ஆனால் 2024 அவர் தேர்தலை சந்திக்கும் போது எதையுமே சொல்லி அவரால் ஓட்டு கேட்க முடியல. ஏன்னா இந்த நாட்டுடைய கடன் சுமை 55 லட்சம் கோடியிலிருந்து இன்றைக்கி 158 லட்சம் கோடி கடனாக மாற்றி வச்சுருக்காரு. இந்த நாட்டில் இருக்க ஏழைகள் பயன்படுத்துகிற சாதாரண காய்கறியில் இருந்து பெட்ரோல் வரைக்கும், டீசல் வரைக்கும், கேஸ் வரைக்கும் எல்லாமே விலை ஏறி போய் நிற்கிருக்கு. இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் இருக்குது. இன்றைக்கி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்ன மோடி அவர்கள் இன்றைக்கி எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு பார்த்தா யாருக்குமே இல்லை. அரசாங்கத்துறையிலேயே இன்றைக்கி 30 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அதையும் அவர் பூர்த்தி செய்ய தயாராக இல்லை. அதே மாதிரி இந்த நாட்டுடைய எல்லைகளை பாதுகாப்பாக வச்சுருக்காரான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அண்டை நாடுகளாக இருக்கிற சின்ன தீவு மாலத்தீவு கூட இன்றைக்கி நம்மளை மதிக்க தயாராக இல்லை. பக்கத்தில் இருக்க அருணாச்சல பிரதேசத்தில் 30 ஊருக்கு சீனா தன்னுடைய பேரை சூட்டி அதை வெளியிடுற அளவுக்கு இருக்குது. அதை பற்றி பேச கண்டிக்க துப்பில்லாத ஒரு பிரதமர். இன்றைக்கி எல்லா வகையிலும் பொருளாதாரத்தில் தோற்ற பிரதமர், வேலையில்லா திண்டத்தில் தோற்ற பிரதமர், விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத பிரதமர், பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து பேசின பிரதமர், கடைசியாக நம்பினது எதுனா அந்த ராமர் கோயில். அந்த ராமர் கோயிலும் அவர் இன்றைக்கி கைவிட்டார். ராமரும் எப்படி கர்நாடகாவில் ஆஞ்சநேயர் கைவிட்டாரோ இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ராமரும் அவர் கைவிட்டதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பொதுவெளியில் போயிட்டு உளர ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலையும் சதி செய்யப்படுது என்னை பதவி நீக்க பயப்படுறதுக்குன்னு. ஐயா, ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், பிஜேபி நண்பர்களாக இருந்தாலும் சரி, நாமளாக இருந்தாலும் சரி, நாம் போய் பெட்ரோல் போட்டாலும் அதே 100 ரூபா தான், பிஜேபிக்கார் போட்டாலும் அதே 100 ரூபா தான். எங்கள் வீட்டில் போய் கேஸ் வாங்கினாலும் அதே 1000 ரூபாய் தான், நீங்கள் போய் கேஸ் வாங்கினாலும் அதே 1000 ரூபாய் தான். நாங்கள் டீசல் போட்டாலும் 92 ரூபா தான், நீங்கள் டீசல் போட்டாலும் 92 ரூபா தான். இந்த பிரதமருக்கு முட்டு கொடுக்குற யாராக இருந்தாலும் நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, 450 ரூபாய்க்கு கேஸ் விற்கும்போது போராடினாங்களே இதே பிஜேபிக்காரங்க, இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்க? டீசல் விலை ஏறும்போது போராட்டம் பண்ணவங்க என்ன செய்கிறாங்க? டோல் விலை ஏறும்போது பேசின இவங்க என்ன செய்கிறாங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்றைக்கி இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதையாவது ஒன்று பேசினா ஒரு மதத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு வேஷம் போடுறீங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி தூர்தர்ஷனில் காவியை பூச வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது? நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம். எங்களுடைய கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு மேடையிலையும் மதத்தை மட்டுமே முன்னிறுத்துகிற பிரதமர் அவர்களை ஏன் தேர்தல் ஆணையம் கண்டிக்க மாட்டுது? இதே எதிர்கட்சி செய்யும் போது உடனடியாக அவங்களுக்கு 48 மணி நேரம் தடை விதிக்கிறீங்க, உடனே நோட்டீஸ் அனுப்புறீங்க,
இன்னைக்கு தேர்தல் டிக்ளரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சரை கைது பண்ற அளவுக்கு சர்வாதிகாரம் இந்த நாட்டில் உயர்ந்து போய் நிற்குது. அதை பத்தி பேசுறதுக்கு யாருமே இங்க தயாரா இல்லை. இன்னைக்கு நீங்க என்னோட ஒரே ஒரு தாழ்மையான கேள்வி என்னன்னா, இந்த பிரதமர் இவர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினாலும் அவங்களுடைய சார்ந்த கட்சிக்காரங்களோ இல்லை மோடியோ வெளிப்படையாக சொல்ல முடியுமா? நாங்கள் கேட்கறது வளர்ச்சிக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க 2014 வட இந்தியாவில் இருக்கிறவங்க. அன்னைக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் சொல்கிற மோடி மஸ்தான் வித்தை இங்கே பலிக்கல, உங்களை புறக்கணிச்சாங்க. 2019 உங்களை புறக்கணிச்சாங்க, 2024 இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணிப்பாங்க. எங்களுடைய கேள்வி 2024 எங்களுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடியை தோக்கணும். வாரணாசியில் மோடியை தோத்தாதான் மோடிக்கு இந்த மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் காலையில் போய் காய் வாங்கும்போது கத்திரிக்காய் வாங்கும்போது உங்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு பருப்பு நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ விற்றுது, இன்னைக்கு எவ்வளோ விற்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றதான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக. அதாவது பாஜகவினுடைய வேட்பாளர்களுக்கு வட மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம செய்திகளை பார்த்துட்டே இருக்கோம். அது ஒருபடி மேலே போய் மதிவாணன் வந்து மோடியே தோற்கணும் வாரணாசியில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி அப்பதான் உணர்வாங்கன்ற, இல்லைன்னா உணர மாட்டாங்க. இவங்க என்னன்னா ஒரு மெதப்புல இருக்காங்க. என்னவோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலாரும் தேனாரும் ஓடுற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒரு பேசும். கண்டிப்பாக நம்ம பேசலாம் அடுத்தடுத்து. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து விடுத்த அந்த அறிக்கை காவி சாயம் பூசியிருக்காங்க அப்படின்றது, அது காவி கரை அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். தூர்தர்ஷனுடைய லோகோ அதை வந்து காவி கலரில் மாற்றியிருக்காங்க. இது தேர்தல் பிரச்சாரத்திற்காக அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பாஜக வந்து நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் இப்படி சாதித்தோம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே பல விவாதங்களை சொல்லியிருக்கேன். இவர் ஒரு தோல்வியடைந்த பிரதமர், இந்தியாவை தோற்கச் செய்த பிரதமர். அதனால் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாத காரணத்தினால் காவிச்சாயம் பூச வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. ஏற்கனவே ஆகாஷ்வாணியாக இருந்ததை வானொலி என்று மாற்றினோம். மறுபடியும் வானொலி என்பது இப்பொழுது ஆகாஷ்வாணியாக ஆகிவிட்டது. பொதிகை என்று இருந்த தொலைக்காட்சி மறுபடியும் தூர்தர்ஷனாக மாறிவிட்டது. அப்போ இதெல்லாம் என்னன்னா, அவங்க மேலிருந்து வரைய ஒரு செய்தி சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு. அவங்க தலையிலா நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்கான முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க. ஒரு பாட்டு உண்டு உங்களுக்கு, அந்த காலத்தில் மலைக்கல்லன் சினிமாவில் ஒரு பாட்டு வந்தது, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலே நடிக்கிறார், சமயத்தில் கொள்ளை அடிக்கிறார், பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வலையினில் மாற்றி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு பாடினான். கிட்டத்தட்ட இவங்க இனிமேல் ஏமாற்ற முடியாது, எத்தனை நாளைக்கு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இன்னைக்கு வந்து அவர் தோல்வியடைய போகிறார் என்ற பயம் அவருடைய கண்ணிலே தெரியுது. தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது முதலமைச்சர் சொன்னார், தோல்வி பயம் அவர் கண்ணிலேயே நான் பார்த்தேன் என்று சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிரட்சியே ஏற்பட்டுருச்சு. போய் கர்நாடகாவில் நுழைய முடியல. கர்நாடகாவில் சொம்பு வச்சுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து செங்கல்ல வச்சுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவித்தோம், கர்நாடகாவில் சொம்பை வச்சுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம ஊருக்கு வெள்ளம் வந்தப்போ பணம் கொடுக்கல, கர்நாடகாவில் வறட்சி இருக்குது, 17,400 கோடி ரூபா பணம் கேட்டிருக்காங்க, அங்கேயும் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் எந்த விவசாயிகளை பாராளுமன்றம் நோக்கி வரவிடாமல் தடுத்தீர்களோ அந்த விவசாயிகள் உங்களை உள்ளே விட மாட்டார்கள் என்று சொல்லி ஹரியானாவில் விவசாயிகள் தடை போட்டாங்க. பஞ்சாபில் கொடியை பிடுங்கி அடித்து விரட்டுறாங்க. இது பஞ்சாபில். உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைமையை உருவாகிவிட்டது. நம்ம இதுவரையில் எதிர்பார்க்கவே இல்லை. மதிவாணன் சொன்னது நடக்கலாம், வாரணாசிலேயே மோடி தோற்கலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இல்ல நீங்க குஜராத்தில் ராஜ்புத் சமூகத்தினர் இல்ல ஒரு நிமிஷம், குஜராத்ல வந்து ராஜ்புத் சமூகத்தினர் போராடுறாங்க, எதிராக பாஜகவுக்கு எதிராக போராடுகிறார்கள், ரைட். உத்தரப்பிரதேசத்திலும் ஒரு 11 மாநிலங்களில் 22 கோடி பேர், பஞ்சாபில் விவசாயிகள் போராடு. இந்த இதை மட்டுமே வச்சு நாம ஒட்டுமொத்தமாக மோடியே தோத்து போயிடுவார்னு சொல்ல முடியுமா? மோடி தோற்பதற்கான என்ன காரணங்கிறத அகில இந்தியாவில் ஆராய்ச்சி பண்ண நான் சொல்றேன். இவங்க முதல்ல எதிர்பார்த்தது என்னன்னா, இந்தியான்னு கூட்டணி உருவாகாதுன்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு பேரையும் இந்தியான்னு வச்சுட்டாங்க. இவங்க இப்போ இந்தியான்னு சொல்கிறத விட்டுட்டாங்க. பாரத்னா இப்போ பாரத்தையும் விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் மிக அருமையான செட்டில்மெண்ட். இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு புகைச்சல் கூட இல்லை, ஒரு வார்த்தை கூட யாரும் பேசலை, அருமையாக அவங்களுக்குள்ளே பேசி சேர்த்துக்கிட்டாங்க. அதே போல் மகாராஷ்டிராவில், நல்லா நீங்கள் கவனிங்க, மகாராஷ்டிராவில், பஞ்சாபில், பல மாநிலங்களில். அதனால் இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அடுத்தது என்ன முக்கியமான பிரச்சனை என்னைக்கு பார்த்தீங்கன்னா,
சிஎஸ்டிஎஸ், அதாவது சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் டெவலப்மெண்ட் சயின்சஸ்ன்னு சொல்லி டெல்லியில் இருக்க லோக்நிதி 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணாங்க. இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், ராமருக்கு கோயில் கட்டிவிட்டால், நல்லா கவனிங்க, ராமருக்கு கோயில் கட்டிவிட்டால் நாம் நாட்டில் அதிக வாக்குகளை வாங்கி வெற்றி பெற முடியும்னு நினச்சாங்க. இதை பற்றி அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர் கோயிலுக்கு ஆதரவாக பேசினது வெறும் 8% பேர், ஹிந்துத்துவ ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர்கள் 2% பேர், மீதி யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. மாறாக இந்த நாட்டு மக்கள் 3%த்துல 2%ன்றீங்களா? 1% காணுமே ஹிந்துத்துவாவுக்கு ஆதரவாக அப்படின்னு. இல்லை, அதில் முற்போக்கு சக்திகளும் இருப்பாங்கல்ல. அப்படி இந்துத்துவாவில் 3% சில பேர் வித்தியாசமாக இருக்காங்களே. இப்போ பிரபார் வந்து பேசி போனாரு, என்றாம் முந்தானத்து வந்து பேசிட்டு போனாங்களே, அவங்க அப்படி இருப்பாங்கல்ல. நம்ம அதுக்கு போகணும். அடுத்தது என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, சரி ராமரை வச்சு கடத்த முடியுமானா கடத்த முடியல. அப்ப நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன? இல்ல வட மாநிலங்களில் கூட ராமர் எடுபடலன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. அவங்க நம்பினதே வட மாநிலங்களை தான். 97 கோடி வாக்காளர்ல 50% வாக்காளர்களை சந்தித்து 3 மாசமா இந்த ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி 3 மாசமா ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு என்ன வர்றாங்கன்னா, இந்திய நாட்டினுடைய பிரதான பிரச்சனை 3. 1 வேலையில்லா திண்டாட்டம். எங்க வட மாநிலங்கள்ல நீ சேர்த்து தான், தமிழ்நாட்டில் மட்டும் பேசலான்னு, வட மாநிலம் சேர்த்து வேலையில்லா திண்டாட்டம். அடுத்தது என்னன்னா 65% விலைவாசி உயர்வு. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு மிக அதிகமாக விலை உயர்ந்திருக்கிறேன். அடுத்த 55% என்ன சொல்றாங்க தெரியுங்களா உங்களுக்கு? இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அது 2019 விட அதிகமாக ஊழல் அதிகமாகி விட்டது என்று சொல்லி 55% மக்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அஜெண்டா இன்னைக்கு மாறி போச்சு. மோடி எதிர்பார்த்த அஜெண்டா இன்னைக்கு அவர்களுக்கு முன்னால் இல்லை. மக்கள் எதிர்பார்க்கிற அஜெண்டா வேற. இந்த மக்கள் எதிர்பார்க்கிற அஜெண்டாவோடு யார் வருகிறார்கள்? இளைஞர்களுக்கு வேலை தருவேன் என்று சொல்வது யார்? காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த சார்ந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே மாதிரி பெண்களுக்கான பல சலுகைகள். காங்கிரஸ் கொண்டு வந்திருக்க மகாலட்சுமி திட்டம்னு ஒன்று. ஏழை பெண் குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய். இது வந்து யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி கேஸ்ட் சென்சஸ் எடுப்போம் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்காரு. அப்ப இன்னைக்கு பேசு பொருளா என்ன ஆகிருக்குன்னா, விலைவாசி உயர்வு, வேலை இல்லா திண்டாட்டம், ஊழல். இன்னைக்கு ஊழல் வந்து உலகத்திலே பெரிய ஊழல் என்னன்னா இந்த தேர்தல் பத்திர ஊழல். ஏற்கனவே 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்தார் என்று சொன்னோம். இன்னைக்கு இருக்கிற இந்த நாட்டில் இருக்க ஊடகங்கள் எல்லாம் 112 ஊடகங்களை பாஜக கையில் வைத்திருக்கிறது. அவர்கள் பேசவே இல்லை. அதனால ஊழல் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாக வந்திருக்கிறது. ஓகே, இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பாஜகவினுடைய தோல்வி, குறிப்பாக மோடியினுடைய தோல்வி கூட ஏற்படலாம் சொல்லுங்க சார். நம்ம பேசுவோம். முருகேசன் சார், உங்களுடைய முதல்கட்ட பார்வை, வட மாநிலங்களிலும் இன்னைக்கு வந்து பாஜகவிற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வை சார் ப்ளீஸ். வட மாநிலங்கள்ல இன்னைக்கு பிஜேபியை விரட்டி அடிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது நம்மளால பார்க்க முடியும். பிரதேசத்துல ராஜ்யங்கள் அது சார்ந்த அவங்க ஒரு 12 மாவட்டங்கள்ல 12 தொகுதியில அவங்களுக்கு தான் இப்ப செய்தியா வந்திருக்கு. இந்த மாதிரி ராஜபுத்திரர்கள் வந்து இருக்கிறாங்க. குஜராத்ல கடுமையான சந்திச்சுக்கிட்டு. அதே மாதிரி நாடு முழுவதுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட என்ன இந்திய மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களோ, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இந்த மாதிரியான இந்த பிரச்சனைகள் நாடு முழுக்கவே மக்கள் மத்தியில பேசு பொருளா மாறி இருக்கு. அது பிஜேபிக்கு ஏற்பட்ட முதல் தோல்வி என்பதே ராமர் கோயில்ங்கிறது மக்கள் மத்தியில ஈடுபடாதுங்கிற ஒரு விஷயம் உடனே படிப்படியா அவங்களோட மாற்ற தொடங்குது. அப்ப அதுல இருந்துதான் இப்ப அவங்க வந்து எதிர்கட்சிகள் மேல தாக்குதல் நடக்கிறது, அவங்க மேல வந்து ஊழல் புகாரை சுமத்தி அவங்கள வந்து தகுதியற்ற மக்கள் மத்தியில் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா என்ன ஆகி போச்சு, நீதிமன்றம் மூலமாகவே இன்னைக்கு வந்து பாஜக மிகப்பெரிய ஊழல் கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் கட்சியாக மக்கள் மத்தியில வந்தாச்சு. இதுக்கு மேல ராமர் கோயிலை சொல்லியும் அவங்களால மக்கள் மத்தியில படிக்க முடியாது. அதே மாதிரி ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருந்த வகுப்புவாதம், மதத்தை வகுப்புவாத அடிப்படையில் மக்களை அணிதரக்கூடிய அந்த முயற்சி என்பதும் வெற்றி பெறாது அப்படிங்கிறது வந்த கருத்து கிட்டத்தட்ட அவங்க தோல்விங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கு மூல காரணம் அமைஞ்சது இந்தியா கூட்டணிங்கிறது தான். இந்த இந்தியா கூட்டணி அமைஞ்ச உடனேவே பாரதிய ஜனதா கட்சி பதட்டமாயிருச்சு. அது பதட்டமான பிறகுதான் அவங்க ஒவ்வொன்றுமா செய்வாங்க. ஒரு பதட்டத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே
சிறப்பாக அமையாதுன்றதுதான் உண்மை. அந்த வகையில பிஜேபி பதற்றமடைய தொடங்கின பிறகு நாடு முழுக்கவே எல்லா மாநிலங்கள்லயுமே தப்பு மேல தவறா செஞ்சுக்கிட்டே வராங்க. அதே மாதிரிதான் இப்போ வந்து அந்த உத்தரப்பிரதேசத்துல அந்த அமைச்சர் பேசினது அந்த இனத்துக்கு எதிராக பேசுனது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு அந்த பதற்றத்தை ஏற்படக்கூடிய. கண்டிப்பா குஜராத்ல அந்த அவங்க பாஜகவினுடைய பரப்புரை கூட்டத்துக்குள்ளேயே போயிட்டு அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த பரப்புரை கூட்டத்தையே நடத்த முடியாத அளவிற்கு அங்க பிரச்சனை வந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில நிச்சயமா பிஜேபி வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அது ஒரு எதிர்ப்பையாகவே வரும்போது வாரணாசியா மட்டுமல்ல அது நாடு முழுவதுமே வரும்ங்கிறது தான் கண்டிப்பா சார். குஜராத்தினுடைய காந்தி நகரிலும் அது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, நம்ம பேசுவோம். மதிவானன் சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை கர்நாடகாவில் வந்து அடுத்த தேர்தல் நடக்க போகிறது. 2 கட்டமாக தேர்தல் நடக்க போகுது. இதில் அவங்களுடைய பிரச்சார உத்தியை பற்றி சொன்னாங்க. செம்பு வைத்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை தான் வந்து அவங்க கையில் அடையாளமாக வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா இடங்களிலும் இப்படி எதிர்ப்பு கிளம்பும் போது வேறு என்ன காரணத்தை முன்வைத்து பாஜக பிரச்சாரம் பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க வட மாநிலங்களில் வந்து ராமரே எடுபட மாட்டேங்கிறாரு அப்படின்றப்போ அப்போ பாஜகவினுடைய கையிருப்பு தான் இப்போ என்னவா இருக்கு? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்வு ரீதியாக தூண்டுவாங்க. உணர்வு ரீதியாக தூண்டி அதுலேருந்து குளிர் காயணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போது இந்த ராமர் கோயிலை பற்றி நம்ம பேசணும்ல, இந்த ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைக்குள்ளே நம்ம போகல. ஆனால் அந்த கோயில் கட்டினதுனால எனக்கு பசியாறிடுமா, எனக்கு வேலை வந்துடுமா, என் வீட்டில் இருக்க மக்களுக்கான கல்வி வந்துடுமான்னு யோசிச்சு பார்த்தோம்னா எதுவுமே இல்லையே. ஆனால் அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அதாவது அம்பத்தூரில் புழங்குகின்ற பணத்தை விட அந்த தொகையை விட பணத்தினுடைய அதாவது அந்த தொகையை விட அயோத்தியில் வந்து அதிக அளவில் பணம் புழங்குகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே. அப்போது நீங்கள் வந்து அயோத்தியில் கோயில் கட்டிட்டதுனால எங்களுக்கு என்ன கிடைச்சது? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா நிர்மலா சீதாராமன்லாம் தைரியம் இருந்தால் மக்களை சந்திக்கணும். நீங்கள் புறவாசல் வழியாக நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு பேசவே கூடாது. உங்களுக்கு திராணி இருந்தால் மக்களை சந்திங்க. நீங்கள் மக்கள் உங்களுக்கு அப்போ பாடம் நடத்துவாங்க நீங்கள் யாருன்றத. நாங்கள் கஷ்டப்படுறோம், மழை வருது, வெள்ளம் வருது, புயல் வருது, ஒரு மாநில முதலமைச்சர் வந்து நிதி கேட்குறாரு. நீங்கள் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர்ன்ற பதவியில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க? பிச்சைன்னு பேசுகிறீங்க. அது எவ்வளோ ஆணவத்தோட உச்சம்? உங்கள் புத்தியை காட்டுறீங்களா? நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்றது அதை கட் பண்ணிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறேன். புத்தியை பயன்படுத்துறீங்க, காட்டுறீங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இதை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. அதை தவிர்த்து தனிப்பட்ட விஷயம் இல்லை. நிதி அந்த வார்த்தை நான் சொல்றேன். நிதியமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு நாங்கள் கட்டுற வரி பணத்தில் ₹1 கட்டினா 29 பைசா எங்களுக்கு கொடுக்குறீங்க, ₹1 கட்டினா ₹2.73 உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறீங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் பாதிக்கப்படும் போது, குஜராத் பாதிக்கப்படும் போது ஓடி போய் கொடுக்குற பிரதமர் மோடி அவர்கள் அங்கே 1000 கோடி கொடுத்தாரா கொடுக்கலையா? இறந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாரா கொடுக்கலையா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு 50,000 ரூபாய் நிதி கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. இதுக்கு எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. அதே அடிப்படையில் நாங்கள் பாதிக்கப்படும் போது எங்களுக்கு ஒரு நிதியை கேட்கும் போது நீங்க எவ்வளவு ஆணவமா பிச்சைன்னு பேசுறீங்க. இது பிச்சை இல்லை, உரிமை. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 10 வருஷத்துல ஒரே ஒரு சட்டத்தை நியாயமா நாடாளுமன்றத்தில் நீங்க நிறைவேற்றிருக்கீங்களா? அதை மக்கள் ஆதரிச்சிருக்காங்களா? அது வேளாண் சட்டமா இருக்கட்டும், அக்னிபா திட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா உணவு பாதுகாப்பு மசோதாவா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க எடுத்துன்னு வந்த சிஏஏ சட்டமா இருக்கட்டும், என்ஆர்சி சட்டமா இருக்கட்டும், என்பிஆர் சட்டமா இருக்கட்டும், இல்ல முத்தலாக்கு சட்டமா இல்ல இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்ல டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டமாட்ட எல்லா சட்டத்தையும் உங்களுடைய ஆணவத்துல 144 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நாடாளுமன்றத்தில் இருந்து நீங்க எடுத்துன்னு வரீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆணவம் அதிகமா இருக்கும். நீங்க இந்த 10 வருஷத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஊழல் பத்தி பேசும்போது நான் என்ன கேட்கிறேன்னா, வியாபம் ஊழல் இருந்து 5G ஊழல்ல இருந்து இன்னைக்கு தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கில் இருந்து 7.5 லட்சம் கோடி ஊழல்ல இருந்து இன்னைக்கு எல்லா வகையிலையுமே ஊழல் பண்ணி தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு வாரி கொடுக்கிற மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்கள் துன்பத்தில் இருக்கும்போது எத்தனை 100 ரூபாய் நோட்டு கொடுத்திருப்பாருன்றதா என்னோட கேள்வி. இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தைரியம்?
திராணி இருந்தா மக்கள் கிட்ட இன்னைக்கு 8 தடவை 9 தடவை தமிழ்நாட்டுக்கு வர மோடி அவர்கள் நாங்க மழை வெள்ளத்துல இருக்கும்போது எத்தனை தடவை வந்தாரு? சரி, கண்டிப்பா பேசலாம். இதைத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் கேக்குறாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு பேசலாம். எல்லா திமுகவினுடைய அறிக்கையிலேயே என்னன்னா, அதாவது அழிவு காலம் வரும்போது தலைவிரித்தாடும் ஆணவம் ஆமா, அப்படின்னு அதுதான் சொல்றேன். ஒரே சின்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுவோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இனியன் ராபர்ட் அவர்களும் இணைந்திருக்கிறார். வரவேற்று அவருடைய கருத்தையும் பதிவு செய்யலாம். வணக்கம் சார். இப்போ நாடு முழுவதுமே வந்து கோபேக் மோடி அப்படின்னு தான் வந்து சொல்லுதுன்னு பார்க்குறோம் நாம. இது எப்படி வந்து நடந்தது இந்த மேஜிக் அப்படின்னு பார்க்கணும்ல? ஏன்னா குறிப்பாக வட மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாஜக வேட்பாளர்கள் யாருமே வந்து பிரச்சாரத்துக்கே போக முடியல, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மணிப்பூருக்கு போக முடியல, அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. கர்நாடகாவுக்கு வர முடியல, இவருக்கு எதிர்ப்புக்கு நடுவில் தான் வந்து பிரதமர் மோடி வந்து வராரு. எப்படி இந்த மேஜிக் நடந்தது? நடத்துனது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, நடத்துனது அவங்க தான். நீங்கள் 2014 மோடி வந்து என்ன சொல்லி ஓட்டு கேட்டார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் சொன்ன எதையுமே செய்யலைன்றது தான் உண்மை. அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 2014 நான் ஆட்சிக்கு வந்து கருப்பு பணத்தை மீட்பேன், 10 லட்ச ரூபா போடுவேன், வேலை வாய்ப்பு உருவாக்குவேன், இப்படி வடை சுட்டாங்க 10 வருஷத்துக்கும். அப்போ 2019 மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. சரி, சொல்றது உண்மையா இருக்கும் போல இருக்குன்னு பார்த்தாங்க. பண மதிப்பிழப்பை நியாயப்படுத்தினாரு, ஜிஎஸ்டியோட கோளர்களை நியாயப்படுத்தினாரு, கோவிடில் நடந்த பிரச்சனைகளை நியாயப்படுத்தினாரு. எல்லாத்தையும் மக்கள் பொறுத்திருந்து பார்த்தாங்க. இப்போ இந்த இறுதி கட்டம் வரும்பொழுது மக்கள் உணர்ந்துட்டாங்க, இவர் உண்மையை பேசல, இவர் பொய் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, விஸ்வகுருன்னு சொல்றாரு, உங்களுக்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை நல்லா இருக்குன்னு சொல்றாரு, இப்படி பல பொய்களை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால உங்களுக்கு வட இந்தியாவில் கூட மோடி மேல உள்ள நம்பிக்கை குறைந்திருக்கிறது. அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, உங்களுக்கு இந்தியா கூட்டணியினுடைய அந்த வியூகங்கள் வந்து அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு. அதாவது மோடியை வீழ்த்தவே முடியாது, மோடி வந்து 56 இன்ச்சு கொண்ட தலைவர் அப்படின்ற தோற்றத்தை பிஜேபி ஐடி செல் என்னதான் உருவாக்கி இருந்தாலும் அப்படிலாம் இல்ல, பிஜேபி க்ளோஸ் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்கிற ஒரு உதாரணம் வட இந்தியாவுக்கு போயிருச்சு. அப்போ வட இந்தியாவில் உள்ள கட்சிகள், குறிப்பாக சமாஜ்வாதி கட்சியோ ஆர்ஜேடி கட்சியோ ஆம் ஆத்மி கட்சி கூட பிஜேபி வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கையிலிருந்து வெளியில வந்து எங்களால் பிஜேபி வீழ்த்த முடியும்னு கூட்டணியில் வந்திருக்காங்க. அப்போ அதனுடைய நீட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போ அதே நேரத்தில் பிஜேபி சார்ந்தவங்க பயத்தில் இருக்கிறாங்க. அது முக்கியமான விஷயம். நீங்கள் பிரதமர் மோடி என்ன பேசியிருக்காரு இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில், வெளிநாடுகள்லாம் சேர்ந்து சதி பண்றாங்கன்றார். அதாவது நாடாளுமன்றத்திலேயே வந்து 400 இடங்கள் நாங்க கண்டிப்பா வந்து வெற்றி பெறுவோம், பாஜகவுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு உறுதியா சொன்னாரு. அது குறைந்தபட்சம் 370 அப்படின்ற ஒரு நம்பரை காயின் பண்ணிட்டே இருந்தார். அப்படி சொன்னவர் இப்ப திடீர்னு வந்து வெளிநாட்டு சதி, என்னை வந்து பதவியில் இருந்து நீக்குவதற்காக வெளிநாட்டு சதின்னு சொல்றாருன்னா என்ன காரணம்? உங்களுக்கு ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் மொத்தம் 193 நாடுகள் இருக்கு. 193 நாடுகள்ல பிரதமர் சுற்றுப்பயணம் போன நாடுகள் மட்டும் 66 நாடுகள். 66 நாடுகள் போயும் வெளிநாட்டு சதி இருக்குதுன்னா அப்போ உங்களுடைய வெளியுறவு கொள்கை ஃபெயிலியர். இதை பிரதமர் ஏத்துப்பாரா? இதை பிஜேபி ஏத்துப்பாங்களா? அப்போ நீங்க வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்ல என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? உக்ரைன் ரஷ்யா போர்ல என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? ஒரு நிலைப்பாடு எடுக்கல. அவங்களுக்கே தெரியாத நிலைப்பாடு எடுக்கணும்னு. நேபாள் கூட பிரச்சனை, ஸ்ரீலங்கா கூட பிரச்சனை. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்ல வந்து குழப்பமான ஒரு நிலைப்பாடு ஆரம்பத்துல வந்து இஸ்ரேல் ஆதரிச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல மாட்டேன்னாங்க, இப்ப ஆதரிக்கிறாங்க. அப்போ உக்ரைன் ரஷ்யால அந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்து குழப்பத்துல தான் எடுத்திருக்காங்க. நேபாள் கூட பிரச்சனை, மாலத்தீவு கூட பிரச்சனை, ஸ்ரீலங்கா கூட பிரச்சனை, மலேசியா கூட பிரச்சனை சிஏக்கு பிறகு. அப்போ சுத்தி எல்லாரோட பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு நீங்க வெளிநாட்டு சதின்னு சொல்றீங்க. இப்ப என்னன்னா 2024 தோக்க போறது தெரிஞ்சிருச்சு அவருக்கு. தோக்குறதுக்கான காரணத்தை இப்ப ரெடி பண்றாங்க. என்னன்னா வந்து நான் தோத்ததுக்கு காரணம் வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைக்க. அந்த வெளிநாட்டு சதின்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த சொல்லு இருக்கு இல்லையா, அது வந்து காங்கிரஸை சேர்த்து வைத்து அவர் பார்க்கிறார் அப்படின்னு. எப்பொழுதுமே வந்து காங்கிரஸை பொறுத்தவரை வெளிநாட்டு சதியோடு தொடர்பு படுத்தி தான் பாஜக தொடர்ந்து பேசிட்டே வர்றாங்க, அந்த சொல்லோடு தொடர்பு படுத்தி. அப்ப இதுவும் வந்து அப்படித்தான் மோடி வந்து பேசியிருக்காரு. ஆமா, அதாவது பிஜேபியோட மோடஸ் ஆப்பரண்டி அப்படித்தான் இருக்கும். இங்க நீங்க சமூக நீதியை பேசுனீங்கன்னா நீங்க வந்து ஜாதி அரசியல் பண்றீங்கம்பாங்க. நீங்க மாநில சுயாட்சி பேசுனீங்கன்னா நீங்க தேசத்துக்கு எதிராக பேசுறீங்கம்பாங்க. நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்கம்பாங்க. அப்போ நீங்க வந்து இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க பேசுனீங்கன்னா வெளிநாடு சதிம்பாங்க. இதுதான் உங்களுடைய அந்த மோடஸ் ஆப்பரண்டியா இருக்கு. 2019 இப்படித்தான் பேசினார். புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? இந்தியா தேர்தலை தீர்மானிக்கிறது போது பாகிஸ்தான், பாகிஸ்தான் சதி செய்யறது நான் ஜெயிக்க கூடாதுன்னாரு. இப்போ பாகிஸ்தான் விட்டுட்டாரு, இப்போ சர்வதேச அரங்குக்கு வந்துட்டாரு. எந்த நாடுன்னு அவருக்கே தெரியல, எந்த நாடு சொல்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு என்ன, ஒரு நாட்டுக்கு போய் தானே தெரியும் அப்படின்னு. ஒரு நாட்டுக்கு போனா தெரியும். ரெண்டாவது என்னன்னா குறைஞ்சபட்சம் சைனான்னு சொல்லிருக்கலாம், அது சொல்றது கூட அவருக்கு தைரியம் இல்ல. அதுதாங்க பிரச்சனை. ஏன்னா இப்ப அதுதானே வந்து அருணாச்சல பிரதேசத்துல அத்தனை கிராமங்களுக்கு 20,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருக்கான் அருணாச்சல் பிரதேசல. லடாக்ல 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் குத்தகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்கிரமித்தது கூட பிரதமராலேயோ உள்துறை அமைச்சராலேயோ நாடாளுமன்றத்துல வெளிப்படையாக ஆமா ஆக்கிரமிச்சிருக்கான்னு சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா? சரி, தாக்குதல் நடத்தலன்னு சொல்றாங்க. 40 வீரர்களை அடிச்சு கொண்டிருக்காங்க சீன ராணுவம். உங்களால வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அதுதான் இஷ்யூவா இருக்கீங்க. கண்டிப்பா. துரைபாண்டியன் சார், இப்போ ஒரு நாட்டினுடைய தேர்தல் அதோட சேர்ந்து சார்ட்ட கேட்டதோட சேர்ந்து ஒரு சொல்லி முடிச்சிருங்க. மோடி இப்படி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, தோல்வி அவர் கண்ணில் தெரியுதுன்னு நம்ம முதல்வர் சொன்னார்ல, அது நல்லா தெரிஞ்சு போச்சு.
இப்போ எலன் மஸ்க் வரேன்னு சொல்லிட்டு அவர் வரல. அதுதான் கேட்க வந்தேன் நான். அதான் கேட்க வந்தீங்களா? ஏன்னா இந்த எலன் மஸ்க் தேர்தலை வரேன்னு சொல்லிட்டு வரல. ஏன்னா அவருக்கு செய்தி வருது. சரி. ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன்னாடி இந்த நம்மளோட இது 19ஆம் தேதினா முதல் வாரத்திலேயே ரொம்ப ரகசியமா இன்டெலிஜென்ஸ் விங்கு எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்குவான். சரி. இன்டெலிஜென்ஸ் விங்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டான். அவன் என்ன சொல்லிட்டான்னா 150லேருந்து 200க்குள்ள தான் நீ வருவன்ட்டான். அதனால அவங்க மேலே இவங்களுக்கு ரொம்ப கோவமா, என்ன அப்படி ரிப்போர்ட் சொல்றேன், நாங்க சொல்லுங்க நாட்டு மக்கள்கிட்ட விசாரிச்சதுல சொல்றோம். அது ஒரு பக்கம். சரி. அடுத்தது வெளிநாட்டு சதினா என்னன்னா எலான் மஸ்க் வரல. அவர் வந்திருந்தா இன்னைக்கு வந்து அந்த இவரை கூப்பிட்டு வந்தாங்களா, அது என்ன ஒரு குஜராத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாரு, ட்ரம்ப்பை வச்சு கூத்தடிச்சதுனால தான் இந்திய நாட்டில் கோவிட் அதிகமாச்சு. அதே மாதிரி ஒரு கூத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே பாரு எங்கள் பிரதமர் ஒருத்தரால தான், ஏன்னா உலகத் தலைவர் விஸ்வகுரு, அதனால் அவர் தான் கூப்பிட்டு வர முடியும்னாங்க. இப்போ அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். ஓ, இந்தியாவில் நடக்கிற தேர்தலில் இவர் வெளியேற்றப்படுவார்னு புரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட பேசி பயனில்லை என்ற காரணத்தினால் நான் தேர்தலுக்கு அப்புறம் வர்றேன்னு அவர் மெசேஜ் போட்டார். இல்ல, இப்ப எலான் மஸ்க் என்பவர் ஒரு தொழிலதிபர். அவர் வந்து ஒரு $20 பில்லியன் வந்து இங்க முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார் டெஸ்லா நிறுவனத்தின் மூலமாக. இப்போ ஒரு தொழிலதிபர் வரவில்லை அப்படிங்கிறது மட்டும் அதை வச்சு நீங்க வந்து தோல்வியை முடிவு பண்ண முடியுமா? ஒரு நாட்டுல வந்து மதவாதம் அல்லது உள்நாட்டு குழப்பம் இருக்கிறதோ அந்த நாட்டுக்கு முதலீடு செய்வதற்கு யாரும் வரவில்லை. என்னென்னமோ கன்செஷன் கொடுத்தீங்க, ஆனால் இப்போ யாரும் முதலீடு, பப்ளிக் அண்ட் பிரைவேட் முதலீடு ரெண்டுமே இல்லை. இப்போ இந்தியாவில் மிகவும் குறைந்து விட்டது. இப்போ வெளியில இருந்து வரவனு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். எலன் மஸ்க் என்ன பார்க்குறாருன்னா, இவர்கிட்ட பேசுறதை விட பாப்புலராக ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவார்ல, அவரோட பேசிக்கொள்வோமே என்று. அதான் இன்னொரு இதோட சேர்த்து இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. அதாவது குஜராத்தில் தொழில் தொடங்க வைக்கணும்ன்றது பிரதமருடைய எண்ணம். ஆனா அதற்கு வந்து எலான் மஸ்க் தயாராக இல்லை. வர வேண்டிய டாடா நிறுவனத்தை குஜராத்துக்கு கூட்டு போயிருக்காரு. அதையும் செய்வார், அவர் எதை வேணாலும் செய்வார். இல்ல அதாவது ஒரு நிமிடம், அதாவது குஜராத்திற்கு போய் தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பிரதமர் வந்து எலான் மஸ்கிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, ஆனா எலான் மஸ்கிற்கு குஜராத்தில் தொழில் தொடங்குவதில் விருப்பம் இல்லை, அவர் தமிழ்நாட்டை பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. தமிழ்நாடு தான் இன்னைக்கு முதல் மாநிலமா ஆயிருச்சு. அதாவது தொழில் முனைவோருக்கு முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு தான். இந்த அட்ராக்டிவ் ரீஜியன் எதுனா தமிழ் மாநிலம் தான். அதனால அங்க வர அதுக்கு அடுத்தது என்னன்னா, எப்பவுமே ஒரு ஃபோபியாவை கிரியேட் பண்ணுவாங்க. முன்னாடி புல்வாமா, அடுத்தது இப்போ என்ன, இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ராமரும் கை கூப்பிட்டாரு. அப்போ என்ன பண்ணலாம்னா உள்நாட்டிலே சதி. இப்போ உள்நாட்டு சதினா எனக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார், இவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. உள்நாட்டில் சதினா ஆர்எஸ்எஸ் செய்கிறதா? ஏன்னா ஒரு பேச்சு அடிபடுது. ஆதித்யநாத்தை கொண்டு வரணும் ஒரு பக்கம் பேசுறாங்க, நிதின் கட்கரியை கொண்டு வரணும்னு சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் இவரை வந்து மேல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் மோடிக்கு எதிராக சதி செய்கிறதா? அப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு சந்தேகம் வருதுங்க. இந்திய அரசியல் முகம்தானே பாஜகன்றது. ஆமாங்க, ஆனா அவர் யார் பதவியில இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் முடிவெடுப்பார்கள் இல்லையா? அப்ப இவருக்கு ஆதரவா ஆர்எஸ்எஸ் இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறாரா? அப்ப இந்திய நாட்டு பிரதமருக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கான்னு நம்ம எனக்கு பயமா இருக்கு. எங்க நாட்டு பிரதமருக்கே இப்படி ஒரு ஆபத்து வந்தா சாதாரண மக்களுக்கு என்ன வரும்? அது தேர்தல் நேரத்தில் அவர் இப்படி பேசுறாரு. அப்போ அது என்னன்னா, இப்படி எல்லாம் பேசி குழப்பி ஒரு இரக்கத்தை கழிவிறக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற முடியுமா என்ற முயற்சி. அது எங்க போய் கர்நாடகாவில், ஏன்னா கர்நாடகாவுக்குள்ள நுழையாதன்னு சொல்லி சொம்ப வச்சுட்டு அவன் போராட்டம் நடத்திட்டு இருக்கான். இங்க சென்னையில, திருநெல்வேலியில, தூத்துக்குடியில வெள்ளம் வந்தப்போ ஒரு பைசா கூட கொடுக்கல, அங்க கர்நாடகாவில் வறட்சி இருக்கு, ஒரு பைசா கூட கொடுக்கலன்னு சொல்லி அவன் போராடிக்கிட்டு இருக்கான். அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ பிரதமர் மோடி வந்து பாஜக ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் போய் பரப்புரை செய்யும் போது இதை பேசவில்லை, ஆனால் காங்கிரஸ் ஆட்சி நடக்கின்ற கர்நாடகாவில் போயிட்டு வெளிநாட்டு சதின்னு சொல்றாரு. திட்டமிட்ட ஒரு கழிவிறக்கத்துக்காக, அதாவது இறக்கப்பட்ட ஐயோ அவரை கொண்டு அனுதாப வாக்குகள் கிடைக்கும், ஐயோ இவர் ஏதோ ஆயிரம் போல இருக்க, நம்ம காப்பாற்றுவோம்னு மக்கள் இறங்குவாங்களாம். அது இந்த நாடகம்லாம் இனிமேல் எடுபடாது என்பது கர்நாடகாவில் மட்டும் இல்லை, அது தொடர் பேசுகிற வருஷம் தென் மாநிலம் முழுவதும் அவர் இல்லைங்க. நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் சொல்லணும்னா, அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான இடம் எது? உத்தரப்பிரதேசம். அதுல வந்து ஏற்கனவே 62 இடத்துல ஜெயிச்சிருந்தார். மகாராஷ்டிரா அங்க 23 இடத்துல ஜெயிச்சிருந்தார். வெஸ்ட் பெங்கால 18 இடம், அதெல்லாம் கூட விட்டுருவோம். மத்திய பிரதேசத்துல 29ல 28 இடத்துல ஜெயிச்சிருந்தாருங்க. குஜராத்ல 26க்கு 26 ஜெயிச்சிருந்தார். கர்நாடகாவில் 28ல 25 ஜெயிச்சிருந்தார். இவ்வளவுதாங்க. இந்த 5-6 இந்தி பெல்ட், கவு பெல்ட் அல்லது இந்தி பெல்ட் என்று சொல்லப்படுகிற மாநிலங்களில் இருந்துதான் பெருவாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 309 தான் 37% தான் ஓட்டு. 303 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 37.44% வாக்கு, அவ்வளவுதான். அது கிட்டத்தட்ட 32% வெளியில இருக்கு. அப்ப இவர் இந்த உத்தரப்பிரதேசல அவர் போட்ட கணக்கெல்லாம் தப்பா போயிடுச்சு. அமைதியா ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இன்னைக்கு அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அங்க வந்து ஆம் ஆத்மி சேர்ந்து இருக்கிறது. அதனால அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு.
ஹரியானாவுக்குள்ள நுழைய முடியல. ஹரியானாவில் கிட்டத்தட்ட அவங்க தான் எல்லா இடமும் ஜெயிச்சாங்க. சரி. ஹரியானாவில் வந்து எத்தனை 10 தொகுதி அவங்க தான் ஜெயிச்சாங்க. இப்போ ஹரியானாவுக்குள்ளேயே நுழைய முடியல. அப்போ ஒரு பயம் வரும் அவருக்கு. இயற்கையாக பயம் வந்திருக்கிறது. நிச்சயம் இந்தியா வெற்றி பெறும் என்பது அவர் சொன்ன 400 இந்தியா அணிக்கு வரப்போகிறது என்ற பயத்தினால் வளர ஆரம்பிச்சிட்டார். சரி சார், நம்ம பேசலாம். முருகேசன் சார், இப்போ என்னன்னா கேரளாவில் வருகிற 26ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைக்கான தேர்தல் வந்து நடக்க போகுது இல்லையா? அங்கே எப்படி இருக்கிறது சார் நிலை அப்படிங்கிறது? பாஜகவினுடைய பிரச்சார களம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்காங்க சூழல்? கேரளாவில் இந்த முறை நிச்சயமாக பிஜேபியை தொடச்சிருவாங்க. அங்க வந்து அவங்க கொஞ்சம் ஓட்டுகள் வாங்கினாங்க. அந்த இதுல கூட இருக்காது. என்னன்னு கேட்டா அதனுடைய குடியுரிமை சட்டம் இதை வரக்கூடிய அந்த மிகப்பெரிய எதிர்ப்புங்கிறது எல்லா மாவட்டங்கள்லையும் சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இன்னைக்கு வந்து கோழிக்கோட்ல காஷ்மீருடைய காரிகாமி வந்திருக்காரு. காரிகாமி வந்து அவர் பேசும்போது அவர் சொல்றாரு, காஷ்மீர்ல அமைதி இல்லை, அங்க வந்து நிலவக்கூடியது அச்சம், அச்சத்துல இருந்துதான் அங்க ஒரு அமைதி இருக்கிறாங்களே தவிர அங்க வந்து அது குறிப்பாதான் பவுஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் இவங்க இந்த பதட்டத்தை ஏற்படுத்தி இருப்பது, சிறுபான்மை மக்கள் மத்தியில இந்த மாதிரியான அவங்களுக்கான குடியுரிமையை ஆக்கக்கூடிய விஷயத்த பெரும்பான்மை ஓட்டை வாங்குறதுக்காக அந்த வேலையை செஞ்சா கூட அது பெரும்பான்மை மக்கள் மத்தியிலையும் நாடு அமைதி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை வேலை உத்தரவாதமான நிலைமை முன்னுக்கு கொண்டு போக முடியுங்கிற அந்த நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியில இருந்து. அதனாலதான் அவர்கள் பிஜேபி நம்பிக்கையை பார்க்கல. அதுக்கு மாற்றாக இந்தியா கூட்டணி அவங்க முன் வச்சிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு கட்சிகளும் உத்தரவாதம் வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே சொன்ன அந்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத சூழ்நிலையில இப்ப சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே தயார் இல்லை. முதல்ல திருச்சூர்ல வந்த போதுதான் முதல்ல முழங்கு அங்க வந்து ஒரு சுரேஷ் கோபி அவர் மகள் திருமணத்துக்காக வந்தவர் ஒரு பெரிய ரோடு நடத்தி இது மூலமாக அவர் அந்த பிரச்சாரத்தை அதுக்கு பிறகு மீண்டும் பல முறை ஒரு ரோடு என்னதான் பிரதமர் வந்து அந்த சொல்ல நடத்தினாங்க மக்கள் மத்தியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கேரளாவிலே இருக்கிற பிஜேபி வந்து எங்கேயோ இருக்கு, அது 3வது இடத்துல வேற எதுவும் சக்தி இல்லாதனால அவர் 3வது இடத்துல இருக்கிறார். தமிழ்நாடு மாதிரியான சில சக்திகள் இருந்திருந்தா அதுக்கும் கீழே போயிருக்குங்கிறதா நோட்டா லெவல்ல இருக்கக்கூடிய கட்சி தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. ஆக பிஜேபி அங்க எந்த தலைமை இல்லைங்கிறது தான் உண்மை. அதே நேரத்துல வேற சில முயற்சிகளை பண்றாங்க. அவங்க யூடிஎஃபோட ஏதாவது நிறுத்த முடியுமா, அது மூலமாக தங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமாங்கிற சில முயற்சிகளை பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து இந்த கேரளாவில் அரசியல் என்பது யூடிஎஃப் சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான அணியும் எல்டிஎஃப் சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அணிதான் அங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தி, அவங்களுக்குள்ளதான் போட்டி. ஆகவே இந்தியா கூட்டணிக்குள் கூடிய போட்டியில பிஜேபிக்கு எந்த இடமும் இல்லை என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த முறை இன்னும் அழுத்தத்தை தெளிவுபடுத்துவாங்க கேரள வாக்காளர்கள். நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் குறிப்பாக அந்த வெற்றி என்பது அது 2 தரப்புல, அது யாரு வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான அந்த உறுப்பினர்கள் தான் கேரள மக்கள் போறாங்க. அதுதான் நடக்க போகுது. 20 கண்டிப்பாக சார் நம்ம பேசலாம் தொடர்ந்து. மதிவாணன் சார், இப்போ என்னன்னா ஏன் வந்து 7 கட்டமாக தேர்தல் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனம் வந்து வைக்கப்படுது. இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சொல்றாங்க ஏன் அது அப்படின்னா, இப்போ மோடி வந்து அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லா மாநிலங்களிலும் போய் அவர் பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்ற வகையில் 7 கட்டங்களாக அவங்க வந்து பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் குஜராத்தில் ஒரே கட்டமாக தானே தேர்தல் நடக்குது. அப்போ அவங்க வசதிக்காக அப்படின்னா அவங்களுடைய மாநிலம்னே சொல்லப்படுகின்ற பாஜகவினுடைய மாநிலம், அது மோடியினுடைய மாநிலம்னே சொல்லப்படுகின்ற குஜராத்தில் ஒரே கட்டமாக தானே தேர்தல் வச்சிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை பாஜக மேலே சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த தேர்தல் வரைக்கும் அப்படிங்கிறதா? இல்லை, இதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லை, நிதர்சனமான உண்மைகள். ஏன்னா குஜராத்தில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அங்கே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்றதுக்காக அங்கே 26 வச்சுக்கிறாரு. எங்கெல்லாம் அவர் இழுபறின்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் அவர் அதுக்கேற்ற மாதிரி எல்லா தொகுதியிலையும் போகணுன்றதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு இவரோட டேட்டா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. தேர்தல் ஆணையம் அதுக்கேற்ற மாதிரி கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் வித்தியாசம், வேற எதுவுமே வித்தியாசம் கிடையாது. கால் ஷீட்டா? என்ன ஷூட்டிங்கா நடத்த போறாங்க? அதானே உண்மை. ஒவ்வொரு மாநிலத்துக்கு போறீங்க, விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க, தலைமையில் எதையோ வச்சுக்கிறீங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க. இது ஷூட்டிங் தானே, வேற என்ன?
மக்கள் கஷ்டப்படும் போது வராத ஒரு பிரதமர் தேர்தல் போது மட்டும் வந்து விதவிதமா ஷூட் பண்றதுக்கு பேர் என்ன? ஏழை தாயின் மகன் சொல்றீங்க. விளம்பரத்துக்கு மட்டும் 3000 கோடி செலவு பண்ணிருக்கீங்க. 3640 கோடி விளம்பரத்துக்கு மட்டும். சரி, ஷூட் பண்றதா சொல்றீங்களே நீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ரோட் ஷோ நடத்தினா உங்களுக்கு அது வந்து ஷூட்டிங் கிடையாது. ஆனா பாஜகவினுடைய ராஜ்நாத் சிங்கோ அல்லது மோடியோ நடத்தினால் மட்டும் உங்களுக்கு ஷூட்டிங்கா? இல்ல, கோயிலுக்கு நம்மலாம் எப்படி போவோம்? சிவனேன்ட்டு போவோம், சிவனேன்னு சாமி கும்பிட்டு வருவோம். நீங்க போனா மட்டும் நான் முன்னாடி ஒரு 4 கேமரா, பின்னாடி ஒரு 4 கேமரா, தலைமையில ட்ரோன் கேமரா எப்படி போகுது? அதுக்கு பேர் ஷூட்டிங் இல்லாம என்னது? கோயிலுக்கு யாராவது இந்த மாதிரி போவாங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க? கோயிலையே நீங்கள் ஷூட்டிங் பிளேஸை தான் பயன்படுத்துறீங்க. அப்போ தேர்தல் காலத்தை எப்படி பயன்படுத்துறீங்க? இது எல்லாரும் வெளிப்படையாக பார்த்தோமா இல்லையா? அது ராமர் கோயிலாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததாக இருக்கட்டும், இல்லை ராமேஸ்வரத்துக்கு போனதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கடலுக்கு கீழே போயிட்டு பாவத்தெல்லாம் கழிக்கிறேன்னு சொன்ன இடமா இருந்தாலும் சொல்லி, அது வரைக்கும் கேமரா தானேங்க நடக்குது. வேற எது நடக்குதுங்க? நீங்கள் மக்களுக்காக ஒரு பிரதமர் இருந்தார்னா மக்கள் துன்பப்படும் போது கஷ்டப்படும் போது வருவார். இவர் மக்களுக்கான பிரதமரே இல்லை, தன்னுடைய கார்பரேட் நண்பர்களுக்காக வாழ வைக்கிறதுக்காக ஒரு ஆட்சி செய்கிறாரு. இவர் எப்படி மக்களுக்கான பிரதமராக இருக்க முடியும்? நீங்கள் இந்த தேர்தல் தேதி நல்லா பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் இவ்வளோ நாள் தேர்தல் நடத்துகிற தேர்தல் இதுவாக தான் இருக்கும். இதுதான் 7 கட்டம். இதுவே உங்களுக்கு 7 கட்டமாக நடத்துறீங்கன்னா நீங்கள் 1 நேஷன் 1 எலெக்ஷன் சொல்கிறீங்க. அதை எத்தனை வருஷம் நடத்துவீங்க? எத்தனை வருஷமா? ஆமாம், அதான் நடக்கும். இதுக்கு 3 மாதம் ஆகுனா அதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் நடத்துவீங்க. இதான் இயல்பு. அப்போ உங்களுக்கு மக்களுக்கான எந்த திட்டமும் கிடையாது. உங்களை முன்னிலைப்படுத்திக்கணும்ன்றது தான் நோக்கமே தவிர வேற எதுவுமே நோக்கம் இல்லை. ஒரே விஷயம் சொல்றேன்னா, நீங்க இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிராந்திய கட்சிகளோ எல்லா ஆளுகின்ற மாநில அரசாங்கங்களோ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் தன்னோட மாநிலத்துக்கு தேவையான நிதியை கொடுக்க சொல்லி போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பேசுனீங்க? உங்க மாமா வீட்டு காசு இல்லையான்னு நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு பிரதமர் ஆயிட்டீங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி காசு கொடுக்க வேண்டியதானே? நாங்க அதை கேட்டால் மட்டும் நிதி அமைச்சர் என்ன பேசுனாங்க? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமராக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, மாநில உரிமையை குழி தோண்டி பதிக்கணும். சார், ஒரே ஒரு விஷயம் தான் மேடம். இந்த பக்கம் ஒரு கட்சி, இந்த பக்கம் ஒரு கட்சி. காங்கிரஸ் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் எல்லாத்துக்கான ஆட்சி நடத்துவோம்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கார்பரேட் நண்பர்களுக்கும் 3% மக்களுக்கும் நாக்பூர் ஹெட் ஆபீஸ் சொல்றது தானே நீங்க செய்வேன்னு சொல்றீங்க. வேற என்ன உங்களுடைய நோக்கம் என்ன? நாங்க வந்தா வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்றீங்க. 10 வருஷத்துல நீங்க வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கணுமா இல்லையா? நாங்க வந்தா பெண்களுக்கான சம உரிமை கொடுப்போம், 50% இடஒதுக்கீடு கொடுப்போம் இந்த பக்கம் காங்கிரஸ் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு உரிமையே இல்லை, 33% இடஒதுக்கீடு கொடுத்துருவேன், ஆனா இப்ப கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் எடுத்துன்னு வருவீங்க. அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு பண்றேன்னு பேசுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அந்த திரும்பவும் தான் சொல்றேன்னா, இந்த மோடி மஸ்தான் வித்தெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 2024ல இருக்கோம். இனி வந்து நீங்க சொல்றதெல்லாம் நீங்க நாட்டு மக்கள் கடை கோடியில் இருக்கிற ஒரே ஒரு பாமரன் கூட நம்ப மாட்டான். எங்களோட திரிபாண்டியன் சார், இப்போ தேர்தல்னு வந்தால் ஒவ்வொருவருடைய பிரச்சாரங்களும் வந்து வேறுபடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான, சிலர் வந்து ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ணுவாங்க, தொலைக்காட்சிகளில் வந்து விளம்பரங்கள் கொடுக்கறது, இது இதெல்லாம் வேறு வேறு மாதிரி. தலைவர்களினுடைய பிரச்சார யுத்திகள் கூட வந்து வேறு வேறு விதமாக இருக்கும். அவங்களுடைய அந்த பேசுகின்ற பொருள் எப்படி எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சொல்கிறது, அதெல்லாம் கூட வேறு மாதிரி இருக்கும். அதில் ஒன்று தானே வந்து இந்த வாகன பேரணி நடத்துவது இதெல்லாமே இருக்கு இல்லையா? அப்போ அதை வந்து பாஜகவை செய்வதை விமர்சனமாகவும், அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் செய்வதை வந்து நீங்கள் மக்களுடைய ஆதரவோடு செய்கிறாங்க அப்படின்னு பேசுறதும் சரியான விஷயம். பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ராகுல் காந்தி நடந்தா போனார். ஆனால் நம்ம ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணார், பல 100 கிலோமீட்டருக்கு பஸ்ஸில் போயிட்டு அப்புறம் அங்கங்கே இறங்கி நடந்து போனார். அதனால் அதை ரெண்டையும் வித்தியாசப்படுது. நம்ம மோடியோட ரோட் ஷோ வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் பார்த்தேன் தியாகராய நகரில் பாண்டி விசாரில் ரோட் ஷோவில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தேன். வடநாட்டை சேர்ந்த கொஞ்சம் பேர், வடநாட்டு இளைஞர்கள் கொஞ்சம் பேர், நம்ம ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. மீதி எல்லாம் அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. போகிறவங்க வர்றவங்கலாம் அவர் கணக்கில் சேர்ந்தா ரோட் ஷோ. அது ஒரு பிசினஸ் பிளேஸ் அப்படின்றப்போ டோட்டல் ஃப்ளாப், அதாவது ஃபியாஸ்கோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். முழு தோல்வி, அது முழு தோல்வி அடைந்தது. அதே மாதிரி நந்தனத்தில் கூட்டம் போட்டார். நான் அங்கே போய் உட்காந்துருந்தேன். ஒரு 15,000 to 20,000 பேர், இந்திய நாட்டோட பிரதமர், உலக தலைவர் வருகிறாருலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு அங்கே எந்த பாதிப்பும் இல்லை. அரசு அலுவலகங்கள்லாம் மத்தியானத்துக்கு அப்புறம் விடுமுறையை கொடுத்துட்டாங்க. நீங்களாம் சீக்கிரம் போயிருங்க, டிராஃபிக் இருக்காது, போக்குவரத்து பாதிக்கப்படணும். ஆனால் அப்படிலாம் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மோடியோட பிரச்சார பயணத்தையும்
ராகுல் காந்தியோட பிரச்சார பயணத்தை ஒப்பிடுவதே தப்புன்னு நான் சொல்லுவேன். இல்ல இப்ப வயநாட்டுல கூட ஒரு ரோட் ஷோ நடந்தாரு. நான் சொல்றேன், அவர் சாதாரண மக்களோட போய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்றாரு. இவர் ஏன் இறங்கியே வர மாட்டேங்கிறாரு? இவர் இறங்கி எங்கெங்க நடந்து போனாரு? அவர் சொல்ற மாதிரி அம்மாவை பார்க்க போகும்போது கூட கேமராமேனை கூட்டு போனவர். இது வந்து உலகத்துல அம்மாவின் பாசத்துக்கு இணையானது எதுவுமே இல்லை. ஆனா அங்க போகும்போது கூட கேமரா இருங்க தான் போனாரு. இல்ல மக்களோட இறங்கி பேசுறாரு, அவங்களோட உட்கார்ந்து உணவு அருந்துகிறார். இது வந்து ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நீங்க பாப்பீங்க? ஆமாங்க, சாதாரண மனிதரோட கஷ்டத்தை குடிசைக்குள்ள போய் அவன் என்ன சாப்பிட்றானோ அதை வாங்கி சாப்பிட்றாரு ராகுல் காந்தி. நம்மளால குடிசை பக்கம் ஒரு நாள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா நீங்க? அவருக்கு தெரிஞ்ச குடிசை எல்லாம் அம்பானி அதானி வீடுகள் தான். அம்பானியோட அந்த 27 மாடி அந்த வீடு தான் மாடி வீட்டு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நம்ம வந்து பல விஷயம் இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது ஏழைகள் எப்படி வறுமையில் இருந்தார்களோ அதே வறுமை நிலைக்கு இன்னைக்கு ஏழைகள் போய்விட்டார்கள் என்று சொல்லி இன்னைக்கு அறிக்கை வந்திருக்கிறது. அதே மாதிரி பல்வேறு விதமான, அதாவது இஸ் a totally failed prime minister என்பது பல்வேறு புள்ளி விவரங்கள் நிரூபித்திருக்கிறது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் இருக்கு, என்னன்னா இங்க போய் இந்தியாவுக்குள்ளேயும் ஆபத்து இருக்கு, வெளிநாட்டிலேயும் ஆபத்து இருக்குன்னு சொன்னவர் எங்கேயாவது ஏதாவது, ஏன்னா எங்கெங்க எல்லாம் குண்டு வெடிக்குதோ, நம்ம ஊர்ல மண்டைக்காடு நாகர்கோயில்ல ஜெயிச்சதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்தியா முழுவதும் ஆராய்ச்சி பண்ணினா அங்கங்க ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி எந்த கலவரமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களுடைய விருப்பம். சரி, கண்டிப்பா சார் பேசுவோம் நம்ம. இனியன் ராபர்ட் சார், இப்போ ஊழலில் தண்டிக்கப்பட்டவர்கள் யாராவது பாஜகவில் இருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் நீங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றீங்கன்னா, பாஜக வந்து ஊழல், இப்போ சார் சொன்னார் 3 விஷயங்கள், வேலையின்மை ஒன்று, பணவீக்கம் ஒன்று, இன்னொன்று முக்கியமானது ஊழல், இதுதான் வந்து பாஜகவிற்கு எதிரானதாக இப்போ பேசப்படுது. அப்போ அவங்க சொல்றாங்க இல்லையா, ஊழல்ல யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை, அதான உண்மை. இல்லை, நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் எல்லாருமே தன்னாட்சி அதிகாரத்தோடு தான் செயல்படுகிறன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடியாக இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே பிஜேபியினுடைய ஏவல் நாய்களாக செயல்படுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு இங்கே பிஜேபி சார்ந்தவங்க யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குற கேள்வியே முதல்ல ஒரு தரக்குறைவான கேள்வி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து 2G ஸ்பெக்ட்ரம்னு சொன்னீங்க, ஆனால் நீதிமன்றம் எல்லாரையும் அந்த பிளேஸ் அக்யூட் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஊழலே இல்லை, அது ஒரு ஜீரோ லாஸ் தியரின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க 2014. ஆனால் நடந்தது என்ன? பிஎம் கேர்ஸ் என்னது, எலக்டோரல் பாண்ட்ஸ் என்னது? உங்களால் பிஎம் கேர்ஸ் எவ்வளோ பணம் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து ஏற்கனவே பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது, ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்ட பிஎம் ரிலீஃப் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது. அதில் தான் எந்த இது நடந்தாலும் மக்கள் பணத்தை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிஎம் கேர்ஸ் எதுக்கு உருவாக்குனீங்க? அதில் எவ்வளோ பணம் வந்திருக்கு, எதுக்கு செலவு பண்ணிக்கிற அக்கௌண்டபிலிட்டி உங்களால் கொடுக்க முடியுமா? அப்போ என்னை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஊழல் எதுனா வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய பிஎம் கேர்ஸ் தான். அதுக்கப்புறம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல இந்த அரசு, இந்திய ஒன்றிய அரசு சந்திச்சிருச்சுது ஒரு மாதத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி சந்திச்சிருச்சுது. அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடா இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய ஊழல் இல்லாத இந்தியான்றது ஒரு பொய், விஸ்வகுரு என்பது ஒரு பொய், உலகில் 3வது பெரிய பொருளாதாரம் என்பது ஒரு பொய். அதே மாதிரி உங்களுக்கு 25 கோடி மக்கள் நாங்கள் வறுமையிலிருந்து மீட்டிட்டோம்னு சொல்றாங்களே, அது ஒரு பொய். இதெல்லாம் யார் சொன்னது? இதெல்லாம் நீங்களே சொல்லிக்கிறீங்க. எந்த சர்வதேச அமைப்பு சொல்லுச்சு? எந்த ஆராய்ச்சியாளர் சொன்னாங்க? எந்த பல்கலைக்கழகத்தில் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க? ஏதோ ஆதாரம் இருக்கா? நீங்களும் உங்க ஐடிவிங்கோ ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் நீங்க எழுதுறது கருத்தாகுமா? அதுக்கு என்ன தரவு இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? அப்போ இது எல்லாமே இவங்களே அவங்களுக்கு தம்பட்டம் அடித்துக்கொண்டு அதை வாட்ஸ்அப்லையும் அது வந்து இன்ஸ்டாகிராம்லையும் பரப்பக்கூடிய குறைஞ்சபட்ச கீழ்த்தரமான செயலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவர்கள் வந்து இதெல்லாம் ஐடிவிங் மூலமாகவும், பாஜக ஐடிவிங் அதாவது ஃபேக்டரினே வந்து ஊடகங்களே சொல்லியிருக்கு. அப்போ அதை வச்சு அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்றீங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எது நடந்தாலும் உடனே வந்து பாஜகவினுடைய சதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தில் பெரிய தீ விபத்து வந்து ஏற்பட்டது, நிறைய ஆவணங்கள் வந்து தீக்கிரையாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா? உடனே வந்து என்ன பிரச்சாரம் காங்கிரஸ் தரப்பிலோ மற்ற எதிர்க்கட்சிகளோ பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆவணங்களை எல்லாம் அவங்க செஞ்ச ஊழல்களை எல்லாம் அழிப்பதற்காக இதை பண்றாங்க. ஏன்னா அடுத்த தோல்வி இது எப்படி சார்? ஒரு தீ விபத்து ஜஸ்ட் அது வந்து ஒரு தற்செயலாக ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்டல் தானே அது. அதை போய் எப்படி நீங்க இதோட பொருத்தி பார்ப்பீங்க? அது மட்டும் சரியான விஷயமா? இல்லை, நீங்க பிஜேபி வந்து ஆட்சியில் இருக்கும்போது நடக்கின்ற பல விஷயங்களுக்கு வந்து மர்மமாவே இருக்கும். நீங்க குஜராத்தில் நடந்த என்கவுண்டர்ல ஆரம்பிச்சு நீங்க பேசணும். குஜராத் நடந்த என்கவுண்டர் வந்து ஜஸ்டிஸ் லோயாவோட படுகொலையிலிருந்து நீங்க பேசணும். சரிங்களா? புல்வாமா தாக்குதல் இருந்து பேசணும். சரிங்களா? இப்போ காஷ்மீர் கவர்னர் சொன்னார்ல புல்வாமா தாக்குதல் குறித்து, அதுலேருந்து நீங்கள் பேசணும். அப்போ அதோட நீட்சியாக தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போது உள்துறை அமைச்சகத்தில் வந்து விபத்து ஏற்படுவதோ அல்லது நீதித்துறையில் விபத்து ஏற்படுவதோ சும்மா நடக்க வாய்ப்பில்லை. ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்க நடந்த ஊழல்களாக இருக்கலாம் அல்லது ரகசியங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று மறைப்பதற்கு அடுத்த ஆட்சி மாறப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும்.
அப்ப அடுத்த ஆட்சி வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய விஷயங்கள்லாம் வெளியில வந்துருமேன்ற ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடா கூட ரஃபேல் ஃபைலை காணும். ரஃபேல் ஃபைல் காணும். இது ஒரு பொறுப்பான பதிலா இது ரஃபேல் ஃபைல் காணும். அப்போ இது மாதிரியான விஷயங்களை அவங்க தொடர்ச்சியா ஈடுபடுறாங்க. இது இனிமே வட இந்தியாவில் செல்லாதுன்றதான் உண்மையாக இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2023 எடுத்த ஒரு சர்வேல உங்களுக்கு சமூக நீதி சார்ந்து பேசணும்னா ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள்ல 42% பேராசிரியர்கள் பணியில வந்து உங்களுக்கு ஓபிசி சமூக சார்ந்தவங்க நிரப்பப்படாமல் இருக்கிறாங்கன்ற தகவல் வந்திருக்கு. அப்போ வட இந்தியாவில் இது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. ஏன்னா அங்கே வேலைமை நிலவுகிறது. அப்போ அரசு வேலைகளை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல எந்த கட்சி அது ப்ரப்போசல் கொடுக்குறாங்களோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அந்த கட்சி ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. அந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேசமோ பீகார்லையோ இதுக்கு மேலேயும் இவங்களுக்கு ஒரு டிராமா செல்லாது என்பது யதார்த்தத்துக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஓகே ஓகே கண்டிப்பா. முருகேசன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்க பதிவு செய்யலாம். நம்ம நிறைவு பகுதியில் இருக்கோம், சுருக்கமாக ப்ளீஸ். பாரதிய ஜனதா கட்சி தோல்வி என்பதை உறுதிப்படுத்த பிறகு அவங்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஒரு நம்பகத்தனமாவே பல விஷயங்களை பண்றாங்க. 10 வருஷ காலமா எந்த பத்திரிகைகளுக்கும் எந்த ஊடகத்தையும் சந்திக்காத பிரதமர் மோடி நேற்றைக்கு வந்து ஏசியானுடைய செய்தி நிறுவனத்துக்கும் அதே மாதிரி கன்னடப்பிரபா அப்படின்னு 3 செய்திகளை வச்சு அவர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. பேட்டி கொடுக்கும்போது முழுக்க கேரளாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துறாரு. 26ஆம் நடக்க போது அவர் பேசக்கூடிய முழுக்க விஷயங்களே எந்த இல்ல எல்லாமே அவர் வந்து நிதி சார்ந்த எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடியது அம்பலப்பட்ட பல விஷயங்கள். இதுதான் வந்து தேர்தல் நெருங்க பல்வேறு தந்திரங்களை மக்கள் இருக்க வேண்டிய தேவை மக்கள் புரிந்து கொண்டதால் நன்றி சார் ரொம்ப நன்றி. சுருக்கமா ப்ளீஸ். என்ற குரல் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இந்தியா முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா வெற்றி பெறும். கண்டிப்பாக சார். அதாவது எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் முடக்கிவிட்டு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்ட பாஜகவிற்கு இப்பொழுது நாடு முழுவதும் மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகா தெளிவா பதிவு பண்ணீங்க 4 பேருமே. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.